ரியாலிட்டி செக்டருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆன்கோயிங் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சைன் ஆகுது, அதே மாதிரி கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எந்த அளவு கிடைக்குது, ஏன்னா பாலிசி மேக்கிங், ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கொள்கை, இது எல்லாமே எப்போதுமே பார்த்தீங்கன்னா வரும்போது உன்னிப்பாக கவனிங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் டார்லிங்லேயே சொல்லலாம். 32 ஸ்கீம்ஸ்லையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 44 ஸ்கீம்ஸ்லையும் இருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த மட்டும் எக்கனாமிக் கண்டிஷன், கவர்மெண்ட் பாலிசி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஹவுசிங் டிமாண்டு, ரெகுலேட்டரி சேஞ்சஸ், இது எல்லாமே பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கம்பெனி 1990 இருக்கக்கூடிய கம்பெனினால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்கமிங் இயர்ஸில் கிட்டத்தட்ட 99 ப்ராஜெக்ட்ஸ்ல சைன் ஆயிருக்காங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாரம் சில செக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செக்டர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செக்டர். இந்தியன் எக்கானமியை தர வரிசையில் சில செக்டர்ஸை கொடுக்கும்போது இந்த செக்டருக்கு 3வது பிளேஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய செக்டர் வரிசையில் அக்ரிகல்ச்சரல் செக்டருக்கு அடுத்தபடியாக இந்த செக்டருக்கு தான் மிக முக்கியமான ஒரு செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டர்ஸுக்கு மிக மிக பிடித்த ஒரு செக்டர், ஏன்னா இதோடைய பொட்டன்ஷியல் அப்புறம் அதோடைய டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செக்டராகவும், காலமாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான். இது அதுக்கு அடுத்தபடியாகத்தான் கோல்டு அப்படிங்கிறதே கொண்டு வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு செக்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். த செக்டர் நேம் இஸ் ரியாலிட்டி செக்டர். ஏன்னா ரியாலிட்டி செக்டர் வீடு அப்படிங்கிறது வீடோ லேண்டோ இல்லை கமர்ஷியல் பிளேசஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில் வந்து வாங்கணும், அதை கையில் வைத்திருப்பது நீண்டகால அடிப்படையில் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த செக்டரும் பார்த்திங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸாகவும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்லேயும் இவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியவங்க, மால்ஸ் கட்டித்தரக்கூடியவங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் பண்ணித்தரவங்க, ஐடி பார்க்ஸ் பண்ணித்தரவங்க, ஈவன் ரெசிடென்ஷியல் பிளாட்டோ, லக்ஸுரியான அப்பார்ட்மெண்ட்டு, ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்டு, வில்லா அப்பார்ட்மெண்ட்ஸு, இந்த மாதிரிலாம் தயாரித்து கொடுக்கக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சமீபத்தில் வந்த 2 நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரேட் வந்து அன்சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து ஹோம் லோன்ஸில் வந்து பெருசாக வந்து எந்த இம்பாக்டையும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அதன் காரணமாக இது வந்து ஒரு குட் நியூஸாக பார்க்கப்படுது ரியல் எஸ்டேட் செக்டருக்கு. அதே மாதிரி பட்ஜெட்டும் போது ஒரு பெரிய விஷயம் வந்து ரியல் எஸ்டேட்டை பொறுத்த மட்டும் ஒரு பாதிக்கக்கூடிய விஷயமாக இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து கணக்கிலேருந்து எடுத்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்லாமல் டாக்ஸில் எப்படி உங்களுக்கு ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லையும் ஓல்டு மெத்தட்லையும் நீங்கள் வந்து டாக்ஸ் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டெக்ஸேஷன் சேர்த்து, இண்டெக்ஸேஷன் இல்லாமல் நீங்கள் புது மெத்தட்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டாக்ஸ் பே பண்ணிக்கலாம் வீடுகளெல்லாம் விற்பனை பண்ணும்போது அப்படின்னு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த 2 நியூஸுமே ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த மட்டும் எக்கனாமிக் கண்டிஷன், கவர்மெண்ட் பாலிசி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஹவுசிங் டிமாண்டு, ரெகுலேட்டரி சேஞ்சஸ், இது எல்லாமே பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயம் எஃப்டிஐ பார்த்தீங்கன்னா 100% வந்து நம்மளுடைய டவுன்ஷிப் செட்டில்மெண்ட்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் $4 பில்லியன் ரியல் எஸ்டேட் துறையில் பம்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற இந்த துறை வரும் வருடங்களில் பார்த்துக்கலாம், வரும் வருடங்களிலும் இல்லாமல் அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய 5 வருடங்களிலும் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு துறையாக பார்க்கப்படுது. ஏன்னா அர்பனைசேஷன், நகரமயமாக்கல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிளேசஸ், ஐடி ஸ்பேஸில் அதிகரிக்கிறது, இது எல்லாமே இந்த ரியாலிட்டி செக்டருக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த ரியாலிட்டி செக்டரில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, புதுசாகவும் நிறைய ஐபிஓ வழியாக வந்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த சில கம்பெனிகளை பற்றி நான் உங்களுக்கு தர வந்திருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய பைசெல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நேயர்கள் இது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸாக எடுத்துக்கொண்டு நீங்களும் இதை திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளை வாங்கி ரியாலிட்டி செக்டர்லையும் சில கம்பெனிகளை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்த்து வைத்துக் கொண்டால் அடுத்து வரக்கூடிய வருடங்களிலோ அல்லது நீண்டகால அடிப்படையிலோ நீங்கள் நல்ல பலனை பெற முடியும். ரியாலிட்டி செக்டர் வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி டிஎல்எஃப். ஏன்னா டிஎல்எஃப் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 75 வருஷங்களாக இருக்கக்கூடிய கம்பெனி 150 ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 834 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பும் இவங்க அதிகம்.
2,60,094 கோடி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்கக்கூடிய கம்பெனி. ஸ்வாட் அனாலிசிஸ்ல கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டாக 0.60 கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெட் சேல்ஸ் 6,427 கோடியாக கடந்த 5 வருடங்களில் அதிகரித்து தான் காணப்படுது. ஏன்னா கொரோனாக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் மறுபடியும் ஒரு புத்தொலி காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 1,630 கோடி கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 6.91 3 வருடங்களாக அதிகரித்து காணப்படுது. டெட் ஈக்விட்டி 0.12 கொடுத்துருக்காங்க. ப்ரமோட்டர் 74%, FIIs 16%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 4% உள்ள கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் டார்லிங்லேயே சொல்லலாம். 32 ஸ்கீம்ஸ்லையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 44 ஸ்கீம்ஸ்லையும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி மெயினாக எதில் என்கேஜ் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் தான். மெயினாக லீசிங்கும் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து உங்கள் பவர் ஜென்ரேஷன் அது மாதிரி நிறைய துறைகளில் தங்களுடைய கால் தடத்தை பயிற்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 சிட்டிஸில் லொக்கேட் ஆயிருக்காங்க. 14 ஸ்டேட் இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ், கமர்ஷியல் ஸ்பேஸ், ஐடி பார்க்ஸ், லக்ஸுரி மால்ஸ்லாம் கட்டி கொடுத்துட்டு வர்றாங்க. பெரும்பாலும் இவங்க தான் இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் ஓனராகவும் இருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் DLF அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு நம்ம ஒரு சிறந்த இடத்தை நீண்டகால அழைப்பில் வாங்குறவங்க நன்றாகவே கொடுக்கலாம். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டித்தரக்கூடிய கம்பெனிகள் வரிசையில் மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ரீசெண்டாக IPO வழியாக வந்து தற்போது ₹1,250 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 1,18,230 கோடி. லோதா அப்படிங்கிற குரூப்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே நன்றாகவே தெரிந்திருக்கும். இந்த கம்பெனி 1980 இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 33 ஆப்ரேட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லக்ஸுரி அண்ட் ஆல்சோ ப்ரீமியம் மிட் இன்கமில் இருக்கவங்களுக்கும் இவங்க ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டி கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது ₹1,250 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 1,18,230 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டாக 0.19 வைத்திருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் 9,459 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,163 கோடியும் வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.51 ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6% ஆகவும் இருக்குது. இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர் 72%, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 24%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2% வச்சிருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறாங்க. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் 19 ஸ்கீம்ஸ்லையும் FIIs 37 ஸ்கீம்ஸ்லையும் வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, 30 அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் பார்க்கும்போது எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கம்பெனியுடைய ஷேர் விலை பிற்பாடு உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும். அதனால தான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து லாஜிஸ்டிக் துறையிலையும் இவங்க சில விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. இவங்க கிரீன் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்ம் வைத்து கிரீன் டிஜிட்டல் மூலமாக கிரீன் எனர்ஜி மூலமாக நிறைய பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி அதை இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து தயாரித்து அதுக்கு அடுத்தபடியாக இவங்களுடைய ஓன் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் லோதா அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸை இப்போ ரீசெண்டாக தன்னகத்தை வச்சிருக்க காரணத்தினால இவங்க சற்று ஏறுமுகமாக இருக்கிறாங்க. நீண்டகால அடிப்படையில் இப்போ IPO வழியாக வந்த கம்பெனி. ஸோ நீண்டகால அடிப்படையில் பார்க்குறவங்களுக்கு லோதா குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். மூன்றாவதாக ரியாலிட்டி செட்டில் பார்க்க போகிற கம்பெனி கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. கோத்ரேஜ் குரூப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காங்க்ளோமேட் கம்பெனி. அதில் இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஃபார்ம் கம்பெனி தான் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இவங்க ஒரு லீடிங் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனி மும்பை மாநகரத்தில். இந்த கம்பெனி மெயினாக வந்து ரெசிடென்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கமர்ஷியல் டவுன்ஷிப் டெவலப்மெண்ட்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி 1990 இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் காங்க்ளோமேட் கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூவாக ₹5 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,956 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 79,984 கோடி.
இந்த கம்பெனி நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3035 கோடியாக கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து காணப்படுகிறது. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 719 கோடியில் வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ 1.07, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7% உள்ள ஒரு கம்பெனி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 11 பாயிண்ட் தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. ப்ரமோட்டர்ஸ் 54%, எஃப்ஐஐஸ் 29%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 5%, பப்ளிக் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கிறோம். இந்த கம்பெனிகள் எல்லாத்துலேயுமே எஃப்ஐஐஸோட பங்களிப்பு அதிகமாகத்தான் இருக்கும். இந்த கம்பெனி 1990 இருக்கக்கூடிய கம்பெனினால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்கமிங் இயர்ஸில் கிட்டத்தட்ட 99 ப்ராஜெக்ட்ஸில் சைன் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனி ரீசெண்டாக பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கு ஒரு டவுன்ஷிப் பிளான் பண்ணுறதுக்கான சைன் அப் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கோத்ரேஜ் குரூப்லேருந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக ரியாலிட்டி செக்டரில் ஒரு தரமான கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விலை சற்று அதிகமாக இருந்த போதிலும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்தமட்டிலையும் லிஸ்டட் கம்பெனிஸில் பெரும்பாலான கம்பெனிகள் மும்பை மாநகரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனங்கள். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கம்பெனி பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி நம்மளுடைய சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேஸாக வச்சிருக்கக்கூடிய ஒரு லீடிங் ரியல் எஸ்டேட் கம்பெனி. இந்த கம்பெனி இந்த பதிவின் போது அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 1705 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 66,903 கோடி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கக்கூடிய கம்பெனியாகவும் டிவிடெண்ட் ஈல்டாக 0.11 தரக்கூடிய ஒரு கம்பெனி. நெட் சேல்ஸ் 7877 கோடி வச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1617 கோடி வச்சிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இந்த கம்பெனி கொஞ்சம் அதிகம் 12% கொடுத்துட்டு வராங்க. டெட் ஈக்விட்டி 1.02 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ரமோட்டருடைய பர்சன்டேஜாக 65%, எஃப்ஐஐஸ் 16%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14% வைத்திருக்கிறாங்க. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி இதுவரைக்கும் 142 ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களும் வில்லா, அதே மாதிரி ரெசிடென்ஷியல் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ், கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட், டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி தரக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க 12 மேஜர் லொக்கேஷன்ஸில் தங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கையகத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் சைன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி நிச்சயமாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ரியாலிட்டி செக்டர் வரிசையில் நம்ம இறுதியாக பார்க்க போகிற கம்பெனி ஓபராய் ரியாலிட்டி லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி 2 செக்மெண்ட் கீழே வேலை பார்க்குறாங்க. இவங்க ரியல் எஸ்டேட் துறையிலையும் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஹோட்டல்ஸும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க தங்களுக்காகவும் நிறைய ஹோட்டல்ஸ் என்ன பண்ணுறாங்க, கட்டிக்கிறாங்க. அதே மாதிரி வெளியிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமான அளவுக்கு ரெசிடென்ஷியல் பிளாட்டு, வில்லா பிளாட்டு, கமர்ஷியல், ஹோட்டல்ஸ் அண்ட் ஆல்சோ சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் இவங்க சைன் அப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பதிவின் போது இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1791 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 63,434 கோடி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டும் தரக்கூடிய கம்பெனி. நெட் சேல்ஸ் 4495 கோடியாகவும் இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1917 கோடியும் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 13%, டெட் ஈக்விட்டி 0.18 வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ப்ரமோட்டர் 67%, எஃப்ஐஐஸ் 18%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12% வச்சிருக்கிறாங்க. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 12 பாயிண்ட் இந்த கம்பெனி வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் ஒரு 11 ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ்லையும் ஒரு 7 ப்ராஜெக்ட்ஸ் அப்கமிங் சைட்லையும் வச்சிருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியாலிட்டி செக்டருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்கோயிங் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சைன் ஆகுது, அதே மாதிரி கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எந்த அளவு கிடைக்குது, ஏன்னா பாலிசி மேக்கிங், ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கொள்கை, இது எல்லாமே எப்போதுமே பார்த்தீங்கன்னா வரும்போது உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா அதை வைத்து தான் ரியாலிட்டி செக்டருடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய ஏன்னா உடை, உணவு, இருப்பிடம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஸோ இவங்க கமர்ஷியல் பிளேஸு, மால்ஸ் இந்த மாதிரி கட்டின போதும் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ்லையும் உங்களுடைய கவனங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அர்பனைசேஷன் அதிகமாகும் போது இந்த கம்பெனிகள், லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாகவும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வீடு வாங்குவதை போல வீடு கட்டித்தரக்கூடிய இந்த நிறுவனங்களையும் நீங்கள் சற்று பார்த்து வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோலையும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம நீண்ட கால அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்க்குறவங்களுக்கு இந்த ரியாலிட்டி செக்டர் அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு செக்டர் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்களும் திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வாங்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.